2400 கிலோ எடை கொண்ட நிசார் செயற்கைக்கோளுடன் விண்ணில் சீறி பாய காய்த்திருக்கிறது ISLV F-16 ராக்கெட். மாலை 5:40 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவ ஏற்பாடுகள் தயார். கொடிக்கம்பங்களை அகற்றும் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் தாவேகவையும் ஒரு தரப்பாக சேர்க்க வேண்டும், சட்டப்பூர்வ கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பு வழங்க வேண்டும் என தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு. நெல்லையில் IT ஊழியர் கவின் கொலை வழக்கை CBCIDக்கு மாற்றி DGP சங்கர் ஜிவால் உத்தரவு. சுதந்திரமான, நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை உறுதி செய்ய CBCIDக்கு மாற்றப்பட்டுள்ளதாக விளக்கம். கவின் செல்வகணேஷை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு திமுக MP கனிமொழி ஆழ்ந்த இரங்கல். சாதி ஆணவ கொலைகளை அடியோடு ஒழித்திடவும் சாதிய கட்டமைப்பை உடைக்கவும் அனைத்து வழிகளிலும் போராடுவோம் என்றும் பதிவு. திமுக முன்னாள் MP ஞான திரவியத்திற்கு எதிராக மத போதகர் காட்ஃப்ரே நோபல் தொடர்ந்த வழக்கின் விசாரணையை 6 மாதங்களில் முடிக்க வேண்டும். திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ரயில்வே துறையில் வேலைக்கு லஞ்சம் பெற்றதாக லாலு பிரசாத் யாதவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு. குற்றச்சாட்டு பதிவை ஆகஸ்ட் 12 வரை தள்ளி வைக்க கோரிய லாலு பிரசாத்தின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். கேரள மாநிலம் மலப்புரத்தில் கோழி கழிவு ஆலையில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட வட மாநில தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழப்பு. உடல்களை கைப்பற்றி போலீசார் விசாரணை. ரஷ்யாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் எதிரொலியாக ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை. ஃபிகுஷிமா அணு உலையில் இருந்து பணியாளர்கள் வெளியேற்றம். சீனாவின் ஷாங்காய் மாகாணத்தில் வீசும் புயல் மற்றும் கனமழை காரணமாக கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தம். 2,80,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைப்பு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.